வணக்கம். நீங்க +2 அல்லது +2க்கு மேல படிச்சிருக்கிறீங்க. போலீஸ் வேலையில நீங்க சேர விருப்பப்படுறீங்க. அதுக்காக நீங்க ஏற்கனவே ஒரு டைம் அல்லது 2 டைம் இதுக்காக நீங்க தேர்வுக்கு போயிருக்கிறீங்க. இது பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தெரியும். நம்ம போலீஸ் வேலைக்கு எப்படி ஆட்களை தேர்வு செய்வாங்க, என்னென்ன தகுதிகள் தேவை என்பது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அல்லது புதுசா நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எப்படியாவது நம்ம படிச்சு முடிச்சுட்டு நம்ம +2 முடிச்சிருக்கிறோம் அல்லது +2க்கு மேல நம்ம முடிச்சிருக்கிறோம். நம்ம போலீஸ் வேலையில நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட, அதாவது போலீஸ் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். போலீஸ் வேலைக்கான ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது +2 படிச்சிருந்தாலே போதும். நீங்க +2 படிச்சிருக்கிறீங்க அல்லது +2க்கு மேல ஒரு டிப்ளமோ அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க விண்ணப்பிக்கலாம். ஏன்னா +2 தகுதி இதுக்கு +2 கல்வி தகுதி இந்த வேலைவாய்ப்புக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறாங்க. இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய டெல்லி போலீஸுக்கான வேலைவாய்ப்புங்க. அதனால இது தமிழ்நாடு போலீஸ் இல்ல, மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய டெல்லி போலீஸுக்கான வேலைவாய்ப்பு. நீங்க இந்த வேலைவாய்ப்புல சேர விரும்புறீங்க. நீங்க ஏற்கனவே ஒரு சில வேலைவாய்ப்புகளுக்கு, அதாவது போலீஸ் வேலைக்கோ அல்லது ராணுவத்துக்கோ நீங்க ஒரு வேலையில அந்த பயிற்சிக்கு நீங்க போயிருக்கிறீங்க. அங்க நீங்க வேலையோட அந்த ஆட்களை தேர்வு செய்யக்கூடிய தேர்வுல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம இந்த போலீஸ் வேலையில நம்ம சேரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு அருமையான ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்ட நண்பர்களும் இதுக்கு நீங்க அப்ளை செய்யலாம். ஏன்னா இதற்கான தேர்வுகள் எல்லாமே தமிழ்நாட்டில் தான் நடக்க போகுது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6 மையங்களை அவங்க தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. எந்தெந்த பகுதியில் இதற்கான தேர்வு நடைபெற போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய டெல்லி போலீஸுக்கு 7565 காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கான கல்வி தகுதி +2 போதுமானது. வயது வரம்பு பாத்தீங்கன்னா 1/7/2025 படி 18 வயது பூர்த்தியானவராக இருக்க வேண்டும். இதற்கான தேர்வு முறை பாத்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வு தான் நடைபெற போகுது. ஆன்லைன் தேர்வு, அதுக்கப்புறம் உடல் தகுதி, அதுக்கப்புறம் மருத்துவ சோதனை என இது எல்லாத்துலயுமே நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களுக்கு வேலை உறுதியாகிவிடும். அதுபோல இந்த வேலைக்கான சம்பளம் எவ்வளவு, இதற்கான தங்குமிடங்கள் எப்படி என்பது பற்றிய தகவல்லாம் நீங்க வேலையில சேரும் போதுதான் அதற்கான தகவல் உங்களுக்கு தெரிவிப்பாங்க. இப்ப இதுக்கு எப்படி நாம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றது அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம். இது மத்திய அரசோட வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதுனால SSC என்ற வெப்சைட்ல தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஏற்கனவே நிறைய பேர் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி இன்னும் ஒரு சில வேலைவாய்ப்புக்கு நீங்க முயற்சி செஞ்சிருப்பீங்க. இந்த வேலைவாய்ப்புக்கும் இதே போலதான் ssc.gov.in என்ற இந்த இணையதளத்தின் மூலமாக தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கான லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு, உங்களுக்கான ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்க பதிவு செஞ்சுக்கணும். நீங்க உங்க மொபைல்லே கூட உங்களுக்கு இது உங்களோட மொபைல்லையோ அல்லது உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கு அப்படின்னா நீங்களே அப்ளை பண்ணலாம். இல்ல நமக்கு அப்ளை பண்ண தெரியாது, கொஞ்சம் சிரமமாக இருக்கு, இது ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களா இருந்தா கொஞ்சம் டக்குன்னு அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயிட்டு இந்த வெப்சைட்ல கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே அவங்களும் இது போன்ற வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த தகவலை நீங்க சொன்ன உடனே அவங்களே போயிட்டு உங்ககிட்ட லாகின் ஐடி இருக்கா, பாஸ்வேர்டு இருக்கான்னு அவங்க கேட்பாங்க. உங்களுடைய ஐடி மற்றும் பாஸ்வேர்டை நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த வெப்சைட் மூலமாக நீங்க எந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க அப்ளை பண்ண முடியும். இன்னொன்னு, இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த வெப்சைட் மூலமாக இந்தியா முழுவதும் நிறைய பேர் வேலைவாய்ப்புக்காக அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ண வேண்டிய கடைசி நாள் பாத்தீங்கன்னா 21/10/2025 அன்னைக்குள்ள நீங்க இந்த வெப்சைட்ல அந்த ssc.gov.in என்ற வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணியிருக்கணும். அப்பதான் உங்களோட விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ள பரிசீலனைக்கு செல்லும். இதற்கான விண்ணப்ப கட்டணம் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக நம்ம செலுத்தணும். பெண்கள், SC/ST பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது. இந்த டெல்லி போலீஸுக்கான தேர்வு தமிழ்நாட்டுல எந்தெந்த மையங்கள்ல நடைபெற போகுது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல 6 மையங்கள் தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, சேலம் மற்றும் வேலூர் என 6 மையங்கள் தமிழ்நாட்டுல தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. நீங்க எந்த மாவட்டம் உங்களுக்கு பக்கமாக இருக்கிறதோ அந்த மையத்தை நீங்க தேர்வு செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
இது போன்ற ஒரு வேலை வாய்ப்பை வந்து நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. அல்லது உங்களது நண்பர்கள் யாராவது இது போன்ற ஒரு வேலையில வந்து சேர விருப்பப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் பெஸ்டா நீங்க வந்து உங்களுடைய நண்பர்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கு இது வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.